அண்மை செய்தியாக பார்த்திருக்கிறோம். எஸ்ஐஆர் தொடர்பாக 12 மாநிலங்கள் யூனியன் பிரதேச நிர்வாகிகளுடன் 18ஆம் தேதி காங்கிரஸ் ஆலோசனையில் ஈடுபட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். காங்கிரஸ் கட்சி சார்பிலே ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது வரும் 18ஆம் தேதி இந்த எஸ்ஐஆர் நடைபெறக்கூடிய மாநிலங்களிலே அவர்கள் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்த இருப்பதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிவிப்பு தான் தற்போது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கின்றது. ஏனென்றால் இந்த எஸ்ஐஆர் பணிகள் நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 4ஆம் தேதி வரை, அதாவது ஒரு மாத காலத்திற்கு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு தேதி கிட்டத்தட்ட 16 ஆகிவிட்டது. ஏற்கனவே 14-15 நாட்கள் இந்த பணிகள் நடைபெற்றிருக்கின்றது. மீதம் இன்னொரு 15 நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் கூட 2 நாட்கள் கழித்து இந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்தி அந்த ஆலோசனை கூட்டத்திலே பெறப்படக்கூடிய முடிவுகளின் அடிப்படையில் போராட்டமோ அல்லது கண்காணிப்பு பணிகளையோ தீவிரப்படுத்தினால் இதனால் என்ன நன்மை ஏற்பட போகிறது என்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு எழுந்திருக்கின்றது. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் சுமார் 6 கோடி பேர் இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் அந்த படிவங்கள் போய் சேர்ந்திருக்கின்றது. அதாவது 90% மக்களுக்கு இந்த படிவங்கள் சென்று சேர்ந்திருக்கிறது. மீதம் இருக்கக்கூடியவர்களுக்கும் படிவங்களை கொடுக்கக்கூடிய பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மற்றொரு புறம் படிவங்களை நிரப்பியவர்களிடமிருந்து திரும்ப பெறக்கூடிய பணியும் தொடங்கிவிட்டது. பல வீடுகளில பல மாவட்டங்களில அந்த எஸ்ஐஆர் ஃபார்மை விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அவற்றை திரும்ப பெற்றுக் கொள்ளக்கூடிய பணியும் நடைபெறுகிறது. இன்னொரு 10 நாட்களுக்குள் அல்லது ஒரு 5-6 நாட்களுக்குள் ஒரு 50% மேலாக அந்த பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தேர்தல் அதிகாரிகள் திரும்ப பெற்று விடுவார்கள். எனவே இப்படி பணிகள் அனைத்தும் நிறைவடைந்த பிறகு 18ஆம் தேதி ஆலோசனை கூட்டத்தை போட்டு அதுல என்ன முடிவெடுத்து அதனை எப்போது செயல்படுத்த போகிறார்கள், யாருக்காக செயல்படுத்த போகிறார்கள் காங்கிரஸ் கட்சியினர் என்ற ஒரு பெரிய அதிர்ச்சி, ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கின்றது. இந்த எஸ்ஐஆர் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது பீகாரிலே. அதன் பிறகுதான் தமிழ்நாடு உள்ளிட்ட இந்த மாநிலங்களிலே இந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எனவே எஸ்ஐஆர் பணிகளில் நிறை குறைகள் என்ன என்பது குறித்து காங்கிரஸ் கட்சிக்கு நன்றாக தெரியும். அப்படி இருக்கும்போது இதுல சில பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொன்னால் அதை முன்கூட்டியே தங்கள் கட்சி நிர்வாகிகளை அழைத்து இந்தந்த விஷயங்களில பிரச்சனை வரும், இதை நீங்கள் எல்லாம் சரிபார்க்க வேண்டும். உதாரணத்துக்கு இப்ப திமுக பார்த்தோம் என்றால் ஒரு கால் சென்டர், ஒரு உதவி மையம் போல ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். வழக்கறிஞர்கள் நியமித்திருக்கிறார்கள். அவர்கள் கட்சி சார்பில் ஆயிரக்கணக்கான பூத் ஏஜென்ட்களை களத்தில் இறக்கி வைத்திருக்கிறார்கள். அதுபோன்று ஆக்கப்பூர்வமான பணிகளை முன்கூட்டியே தொடங்கி இருக்க வேண்டும் அல்லவா? ஏன் காங்கிரசுக்கு இந்த எஸ்ஐஆர் பணிகளிலும் இவ்வளவு காலதாமதம் என்று தற்போது கேள்வி எழுந்திருக்கிறது.